இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு ஒரு பக்கத்தினர் வந்து வரதட்சணை வந்து வாங்குறது குறைஞ்சிருச்சு. இப்பலாம் யாரு கேட்குறாங்க? ஒரு சிலர் வந்து கேட்கறதே கிடையாது. உங்க பொண்ண மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தினர் வந்து இல்ல இல்ல முன்ன இருந்தத விட இப்ப தான் அதிகமா இருக்கு. ஆனா மறைமுகமா இருக்கு. தெரியறதில்ல அப்படின்றாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது 2மே சொல்ல வேண்டியிருக்குது. ஆ. சில சமூகங்கள்ல அதிகரிச்சிருக்கு. சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு. ஓகே. ஆனா ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அதோடைய வடிவம் வந்து மாறியிருக்கு. ம். கிட்டத்தட்ட வந்து வெவ்வேறு சூழல்ல வெவ்வேறு வடிவங்கள வந்து வரதட்சணை எடுத்திருக்கு. ஒரு காலகட்டத்தில வரதட்சணை அப்படிங்கிறது வந்து பணத்த மட்டும் தான் பார்த்தோம். ம். நீங்க வந்து வரதட்சணை பணமா எவ்வளோ குடுப்பீங்க அப்படின்றது தான் பேச்சே இருக்கும். நகைங்கிறது அதுக்கு பிறகு வரதட்சணையில சேருது. இப்ப ம். வெறும் நகையும் பணமும் மட்டுமா இப்ப வரதட்சணை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2மே கார், இல்ல. பைக்கு ஆ எல்லாமே காரு, சேர்ந்து. பைக்கு, கட்டிலு, பீரோ, மெத்த, சோஃபா இது போக வந்து வீடு, இது எல்லாமே வந்து இப்ப வரதட்சணையுடைய பல்வேறு வடிவங்களாச்சு. இத விட ரொம்ப முக்கியமா நம்ம பேச தவறுற ஒரு விஷயம் வந்து திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள். ம். ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 1000 பேரு கூப்பிட்டு பண்ணக்கூடிய, ஒரு 1000 பேருக்கு தனியா சமைச்சு, ஒரு 1000 பேருக்கு 101 ஐட்டம் சமைச்சு குடுக்கக்கூடிய, ம். மாப்பிள்ளையும் பெண்ணும் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், இங்க போறோம், அங்க போறோம். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு காஸ்டியூம், குடும்பத்தில அத்தன பேருக்கும் ஒரே மாதிரியான தீம் காஸ்டியூம், ம். அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுக்கு வீடியோகிராஃபர்ஸ், இந்த மாரி பிரம்மாண்டமாக காசை இறைத்து செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாமே எந்த காசுலேருந்து செய்றோங்கிறது இருக்கு இல்லையா? எந்த ம். பணத்திலிருந்து செய்றோம் அப்படிங்கிறது, அத வரதட்சணையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம். அதுவுமே வந்து வரதட்சணையுடைய ஒரு மாடர்ன் ஃபார்மா தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது? ம். மணமும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செய்றாங்களா இந்த செலவு எல்லாத்தையும்? இந்த செலவு எல்லாத்தையும் பெண் வீட்டுக்காரங்களுடைய தலையில தான் கட்டுறாங்க. அப்ப ம். பெண் வீட்டுக்காரங்க இந்த செலவு அவங்களுடைய அப்பா என்ன அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து குடுக்குறாரா? இல்ல. பெண்ணுடைய சொத்தின் பங்குல இருந்து தான் இது எடுத்து செலவு பண்ணப்படுது. ம். ஏன்னா திருப்பியும் வந்து இங்க சொத்து அப்படிங்கிறது தான் மெயின் கிரக்ஸ். ஆமா.